எனக்கு சொந்த வீடு கண்டிப்பா வேணும். பட் என்கிட்ட மினிமம் பட்ஜெட் தான் இருக்கு. இதுல லாங் லாஸ்டிங்கா வர மாரி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹவுஸ் சொல்ல முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அதுல என்ன சொல்லிட்டா போச்சு. ஒரு நார்மலா கட்டுற வீட்டோட பட்ஜெட்ல மேக்ஸிமம் எடுக்கிறது வந்து மெட்டல் காஸ்ட்டும், லேபர் காஸ்ட் தான். இது 2 நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹவுஸ நம்ம வந்து மேக் பண்ணிடலாம். இந்த டைப் ஹவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சிவில் ஒர்க் வந்து ஒரு 80% ஃபுல்லா அவாய்ட் ஆயிடுது. எப்படி அப்படின்னா, இந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சரை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல்லே வந்து மேக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் போர்டை வச்சு நம்ம வந்து கவர் பண்றோம். அந்த போர்டு தான் வந்து ஃபைபர் சிமெண்ட் போர்டு. ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல். ஏன் அப்படின்னா, அது வந்து ட்ரிபிள் ஆர், ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் அப்படின்ற கான்செப்ட் குள்ள வருது அப்படின்றதுனால இந்த போர்டு வந்து சிமெண்ட், சாண்ட், செல்லுலோஸ் அப்புறம் ரீசைக்கிள் வுட்டை வச்சு மேக் பண்றாங்க. இதோட அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஃபயர் ப்ரூஃப், ஹீட் ப்ரூஃப், ஒரு 50 இயர்ஸ்க்கு இது வந்து எந்த டிகிரேடும் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நிறைய கலர் பேட்டர்ன்லயும் நிறைய 3D டிசைன்ஸ்ல கூட இது கிடைக்குது. யூவி கோட்டட் அப்படின்றதுனால டைரக்ட் சன்லைட் பட்டாலோ இல்ல மழை பெஞ்சாலோ இது வந்து ஒன்றும் ஆகாது. அது மட்டும் இல்ல, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடை கூட நீங்க வந்து ஒரு 1 மந்த் 2 மந்த்லேயே வந்து ஃபுல்லா கட்டி முடிச்சிடலாம். ஈஸி டு இன்ஸ்டால் அப்படின்றதுனால திக்னஸ் கம்மி அப்படின்றதுனால இதோட கார்பெட் ஏரியா வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். நார்மலா ஒரு வீடு வந்து 30 லட்சத்துல கட்டி முடிக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடு வந்து ஒரு 10 லட்சத்திலே முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோவை சொந்த வீடு இல்லாத ரெண்டட் ஹவுஸ்ல தங்கியிருக்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.